குட் மார்னிங், நமஸ்கார், வணக்கம். அன்பு தம்பிகளே, சகோதரர்களே, நம்ம சேனலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு புதுசாக அடுத்தது இப்போ ஒரு வீடியோ, இது சிங்கப்பூருக்கு. இதை பற்றி கொஞ்சம் பாருங்கள். நான் விளக்கமாக சொல்கிறேன். டம்ப் ட்ரக் டிரைவர்ஸ் சிங்கப்பூருக்கு. இது ஒரு பெரிய கம்பெனி. வேற யாரும் இல்லை, ஹுண்டாய் தான். இவங்க 100 டிரைவருக்கு மேலே வேணும்னு எடுக்கிறாங்க. வேறு வேறு நாட்டிலேருந்து எடுப்பாங்க. நம்ம நாட்டிலேருந்து ஒரு 25 போகலாம். டம்ப் ட்ரக் டிரைவர் இது யாருன்னா, ரீக்ளமேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேரிடர் காரங்களை மண்ணரிப்பு, கடற்கரை ஓரம் பெரிய பெரிய கல் எல்லாம் கொண்டு கொட்டுவாங்க இல்லையா, அந்த தான் இது. ஓகே, இது இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு இ பாஸோ எஸ் பாஸோ டிகிரி டிப்ளமோ தேவையில்லை. ஏன்னா இந்த வண்டியெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஓட்டுவீங்க நம்ம இந்தியாவிலே இல்லையா. தூக்கி கொட்டுறது சாதாரண முறையில் 407 இப்போ எல்லா வண்டியிலும் இருக்குது. அப்போ அது ஹெவி வண்டியில் ஓட்டினவங்க அநேகமாக அந்த வண்டி ஓட்டியிருப்பீங்க. இந்தியன் லைசன்ஸ் ஹெவி இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் கல்ஃபில் உள்ள ஹெவி இருக்கணும். சிங்கப்பூரில் ஓட்டுனா இன்னும் நல்லது. ஓகே, இப்போ யார் வேணாலும் இது போகலாம். இது முக்கியமாக வயசு 45 48 வரைக்கும் எடுப்பாங்க. சிவி செலெக்ஷன் தான் இதுக்கு முக்கியமாக. சர்டிஃபிகேட் டிகிரி டிப்ளமோ எதுவும் தேவையில்லை, யார் வேணாலும் ஓகே. ஆனால் 10th பாஸ் பண்ணி தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, புரியுங்களா? அங்கே உள்ள வண்டிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருக்கும். அதாவது கல்லோ மண்ணோ எடுத்துக்கொண்டு அந்த கடற்கரையோரம் கொட்டி வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஓகே, ஸோ இது ஒரு மணிக்கு எவ்வளோன்னு சேலரி இருக்கு, அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். முதல்ல டம்ப் ட்ரக் டிரைவர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக 2 இமேஜை காட்டுறேன். ஸோ இதில் என்னன்னா, ரீக்ளமேஷன் பெர்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பேரிடர் காலம், இந்த மழை அழிவு இல்லை இயற்கை சீற்றம், இந்த கடற்கரை தடுப்பு, இந்த மாதிரிலாம் இது ஸ்பெஷல் பெர்மிட். இதுக்குன்னு எஸ்பாஸ் இபாஸில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்ககிட்ட டிகிரி இல்லை டிப்ளமோ இல்லை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, சேலரி அவங்க சொன்ன பிரகாரம் $4 $3 to $4 பெர் ஹவர். அப்புறம் ஓவர் டைம் நம்ம 8 ஹவர்ஸ் பிறகு செய்யும் பொழுது 1.5 மடங்கு கூடுது. அப்படின்னா ஒரு $4 $4ன்னா 6 வரும். ஓகே, பெர் ஹவருக்கு. சப்போஸ் உங்களுக்கு $4 ஃபிக்ஸ் ஆகிருக்கு, 8 மணி நேரத்துக்கு 4 × 32 சிங்கப்பூர் டாலர், அமெரிக்கன் டாலர் இல்லை, சிங்கப்பூர் டாலர். ப்ளஸ் ஓவர் டைம் 2 3 4 மணி நேரம் செய்யும் பொழுது அது 1.5 மடங்கு கூடும். ஆக மொத்தம் ஓவர் டைமோட சேர்த்து ஒரு நாளைக்கு 50 சிங்கப்பூர் டாலர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போது அவங்க சொல்கிற கணக்கான ஒரு மாதத்துக்கு 80-90 ரூபா வீட்டுக்கு அனுப்பலாம், செலவெல்லாம் போக. இதில் சாப்பாடு இல்லை, ஒன்லி அக்காமடேஷன் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான். அதாவது இதில் நோ நீட் ஆஃப் அப்படின்னு போட்டு, நோ நீடு பிசிஏ ஸ்கில்டு, அதாவது நம்ம ஸ்கில்டு டெஸ்ட் அடிச்சிருப்போம் இல்லையா, அது வேண்டாம்ங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு 20 22 24 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 48 வயசு வரைக்கும் யாராவது இருந்தாங்கன்னா இந்தியன் லைசன்ஸ், கல்ஃப் லைசன்ஸ், சிங்கப்பூர் லைசன்ஸ் ஏதா இருக்கட்டும், வேலிடாக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட் இருக்கட்டும். ஆனால் இந்தியன் லைசன்ஸ் வேலிடாக இருக்கட்டும். இதில் உங்கள் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க. ஓகே, சொல்கிறேன். இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது 15 டேஸே போதும், இதுக்குள்ளே சரி பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்ம அட்வான்ஸ் எடுக்கலை, பாஸ்போர்ட் தந்தாலே போதும். ஆனால் சப்மிட் பண்ணால் 1 வீக்கில் ஐபி ரிலீஸ் ஆச்சுன்னா பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இது இந்த மாதத்துக்குள்ளே டிபார்ச்சர் கிளம்பக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் கண்டிப்பாக வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, இதை ஷேர் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு வாங்க. வேக்கன்சி இதில் நிறையா இருக்குது. இது 100-150 டிரைவர் இறங்கக்கூடிய இடம். இந்தியன்ஸுக்கு நம்ம மூலமாக ஒரு 25 எடுக்கலாம். அது செகண்ட் ஷிஃப்ட் வேணால் கூட எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.